சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கின்றது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமர செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனின் வழிபாட்டை செய்து வந்தால், நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான். எனவேதான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த வேலை என்பது பெரியோர்களால் அதிகாலையில் எழுந்து பூஜை செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது கைபேசி நம் கையோடே ஒட்டி கொண்டு இருக்கிறது. இரவு நேரம் கழித்து உறங்க செல்கின்றோம். இரவு சீக்கிரம் உறங்க அதிகாலையில் எழுவது நல்லது. இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் மறுபிறவிதானே அதிகாலை. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவேதான் இவரது பெயரால் விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது.